ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணிநூல் துறை ஆணையரகத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற 2 பணிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 29/7/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு பார்த்தோம்னா எந்த ஒரு ஃபீஸும் இல்லை, எந்த ஒரு எக்ஸாமும் எழுத வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோவில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ அவங்க ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் பார்த்துலாம். துணிநூல் துறை ஆணையரகம் 34 கதீட்ரல் கார்டன் சாலை, சென்னை 34 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 2 ஊர்தி ஓட்டுநர் டிரைவர் போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு 7 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த பதவிகளுக்கான அறிவிக்கை அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேற்கண்ட பதவிகளுக்கான தகுதியான விண்ணப்பங்கள் 29/7/2024 அன்று மாலை 3 மணி வரை இவ்வலுவலகத்தில் பெறப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 29/7/2024 தான் கொடுத்துருக்குறாங்க. மாலை 3 மணி வரை அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மேற்கண்ட பதவிகளுக்கான சம்பளம், வயது வரம்பு, கல்வி தகுதி மற்றும் இன சுழற்சி போன்ற விவரங்களுக்கு இந்த வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. tn.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபுல் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. அந்த வெப்சைட் லிங்க்குமே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜாயின் பண்ணி கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அதையுமே நான் தனித்தனியாக கொடுக்குறேன். அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க. நீங்கள் விண்ணப்பிக்கும் போது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டிரைவர் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். துணிநூல் துறை கைத்தறி ஏற்றுமதி அபிவிருத்தி கழகம் 1 மற்றும் 2ஆம் தளம் 34 கதீட்ரல் தோட்ட சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 600034ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஒட்ட சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்திய புகைப்படம் கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களோட யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இது ஊர்தி ஓட்டுநர் அப்படிங்கிற பணிக்கான விண்ணப்பம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா 19,500 ரூபாயிலிருந்து 71,900 ரூபாய் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரரோட பேர் கேட்டிருக்காங்க. இது இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதிருங்க. அடுத்து தந்தையோட பேர் கேட்டிருக்காங்க. உங்களோட அப்பா பேர் இதில் எழுதிருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிறந்த நாள் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட்லலாம் உங்களோட பிறந்த தேதி எப்படி இருக்குமோ அதை அப்படியே இதில் எழுதிருங்க. அடுத்து உங்களோட வயது என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 1/7/2024 அன்று உங்களுக்கு என்ன வயது ஆயிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது மாதிரி யாருக்கு எவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. அதையும் பார்த்துட்டு இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து 5வது பார்த்தோம்னா மதம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எந்த ரிலிஜனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத எழுதிருங்க. அடுத்து சாதியின் இனம், இது எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அது எந்த கேட்டகரியோட அந்த பேர் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டியோட நேம் கேட்டிருக்காங்க. அதையுமே இதில் கொடுத்துருங்க. அடுத்து வேலைவாய்ப்பு பதிவு எண், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்படி சப்போஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான நம்பர் நமக்கு இண்டிவிஜுவலாக கொடுப்பாங்க. நம்ம எந்த இது முடிச்சிருக்கோம்ட்டு அந்த நம்பரை நம்ம இதில் கொடுக்கணும். அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. அடுத்து தற்காலிக முகவரி கொடுத்துருக்குறாங்க. 10வது பாக்ஸில் உங்களோட டெம்ப்ரரி அட்ரஸ் கொடுத்துருங்க. இதில் ரெண்டுமே சேம் அப்படின்னா 2 பாக்ஸ்லேயுமே ஒரே அட்ரஸ் சேமாக ஃபில் பண்ணிடலாம். அடுத்து 11வது பார்த்தோம்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதில் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி, அதாவது குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் தான் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா 8th பாஸ் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 8th பாஸ் பண்ண இயர் கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் பாஸிங்கு, பர்சன்டேஜ் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து எஸ்எஸ்எல்சியில் 10th எவ்வளோ மார்க்கு, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதையுமே இதில் மென்ஷன் பண்ணணும். எந்த வருஷம் என்ன படிச்சிருக்கிறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 12வது பார்த்தோம்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. தொழில்நுட்ப தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கனரக வாகனத்துக்கு ஓட்டுநர் உரிமம் பெற்றவரா, ஆம் எனில், அதாவது இதுக்கு ஓட்டுநர் அப்படிங்கிற பதவி கம்பல்சரி லைசன்ஸ் இருக்கணும், வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கும்போது இதை கண்டிப்பாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஓட்டுநர் உரிமத்தோட என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கிய அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகம் எந்த இதில் அடங்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதையுமே கொடுத்துருங்க. வழங்கப்பட்ட நாள், காலாவதி ஆகும் நாள், இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே 2 பாக்ஸஸ்லையுமே ஃபில் பண்ணிடுங்க.
அடுத்து வந்து 2 ஆண்டு அதாவது நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு முன் அனுபவம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான இதையும் கொடுக்கணும். அதாவது நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கிறோம், பணிபுரிந்த காலம் என்ன, நம்ம ஜாயின் பண்ணது எவ்வளோ மாதம் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், எத்தனை வருடம் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஒர்க் பண்ணோம், அதுக்கான இது எல்லாமே இதில் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருங்க. ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நம்ம வந்து ஈஸியாகவே நமக்கு வந்து ஜாப் வந்து கிடச்சிரும். அதனால தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதையுமே மென்ஷன் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து 13வது பாக்ஸ் பார்த்தோம்னா இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களின் நகல் விவரம், அதாவது என்னென்னலாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா ஆம் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுக்கணும். அதாவது எல்லா ஜெராக்ஸுமே ஜெராக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஜெராக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் வந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் மிஸ் ஆகிட்டுனா அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பொறுப்பேற்க மாட்டாங்க. ஏன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நகல் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கல்வி சான்றிதழ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அனுப்புகிறோம் அப்படின்னா ஆம் அப்படிங்கிற பாக்ஸில் வந்து டிக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுங்க. அடுத்து பிறந்த தேதி குறிப்பிடப்பட்ட கல்வி சான்றிதழ், அரசு சார்ந்த அமைப்பு வழங்கிய பிறப்பு சான்றிதழ் எதுவும் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதோட ஜெராக்ஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ் அனுப்புகிறோம் அப்படின்னா அதை கொடுக்கணும். ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க. அடுத்து 4வது ஓட்டுநர் உரிமம் இருக்குது அப்படின்னா அது வந்து எந்த இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கேட்டிருக்காங்க. அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கான டிக் ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க. அடுத்து 5வது பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 வருடம் வந்து இருக்குது அப்படின்னா பணி முன் அனுபவம் சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அனுப்புறீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்து இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் அட்டை, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிவு அட்டை, தமிழ் வழியில் கல்வி பயின்று, இப்போ வந்து எல்லா இதுக்குமே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் சப்போஸ் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து எப்போனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு சில சர்டிஃபிகேட் வந்து 3 மாதத்துக்கு தான் யூஸ் ஆகும், 6 மாதத்துக்கு தான் யூஸ் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஒன் டைம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஜாப்பாக இருந்தாலுமே நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக கேட்குறாங்க. அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே அனுப்புறீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க. அனுப்பாத சர்டிஃபிகேட்டுக்கு வந்து இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு அடுத்து குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல் அனைத்தும் உண்மையானவை என்றும் பிற்காலத்தில் தவறானது தகவல் என்று அறியப்பட்டது என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நான் உடன்படுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சிக்னேச்சர் கொடுத்துருங்க, உங்களோட கையொப்பம் போட்டுட்டு. அடுத்து இடம், தேதி கொடுத்துருக்குறாங்க, அதையுமே ஃபில் பண்ணிடுங்க. இப்போ வந்து டிரைவர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு எவ்வளோ சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லெவல் 1 கொடுத்துருக்குறாங்க. 15,700 ரூபாயிலிருந்து 58,100 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதிலே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கான விண்ணப்பத்திலே முன்னுரிமை அடிப்படையில் விண்ணப்பம், முன்னுரிமை அற்ற அடிப்படையில் விண்ணப்பம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து முன்னுரிமை அடிப்படையில் விண்ணப்பம் இருக்குது. இதை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து விண்ணப்பதாரரோட பேர் கேட்டிருக்காங்க. கேபிட்டல் லெட்டரில் உங்களோட நேம் வந்து எழுதணும். சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதை வந்து அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து தந்தை பேர் கேட்டிருக்காங்க, உங்களோட அப்பா பேர் எழுதிருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. இதில் அடுத்து உங்களோட ஏஜ் என்ன, 1/7/2024 படி உங்களோட வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வயது அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து வந்து கம்யூனிட்டி கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ எந்தெந்த கேட்டகரிக்கு ஏஜ் ஷெடியூல், அதாவது ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறைந்தது மினிமம் வந்து 18 வயது பூர்த்தி ஆயிருந்திருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதையுமே பார்த்துக்கோங்க. அடுத்து சாதியின் பெயர் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து ப்ரியாரிட்டி, இது வந்து முன்னுரிமைக்கான சர்டிஃபிகேட் பார்த்தோம்ல. அப்போ வந்து முன்னுரிமை இனம் அப்படின்னா கொரோனாவில் தாய் தந்தை இழந்தவரா, தமிழ் வழி கல்விக்கு வந்து முன்னுரிமை கோருறீங்களா, இல்லை முதல் பட்டதாரி அப்படிங்கிறதுக்கு வந்து முன்னுரிமை கோருதீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எந்த இதில் நீங்கள் வரீங்க அப்படிங்கிறத வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து வேலைவாய்ப்பு பதிவு எண் இருந்தாலும் வந்து அதை குறிப்பிடணும். நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் பதிஞ்சிருப்போம். இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை கொடுத்துருங்க, இல்லைன்னா அப்படின்னா அதை ஒரு ஹைஃபன் போட்டு விட்டுருங்க. அடுத்து நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க.
அடுத்து வந்து கல்வி தகுதி, குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து இதுக்குமே 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ண இயரு, எவ்வளோ பர்சன்டேஜ், அடுத்து 10th பாஸ் பண்ணது, அடுத்து பிற தகுதிகள் இருந்துச்சுன்னா அதுக்கான இது எப்போ பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது எல்லாமே கொடுத்துருங்க. அடுத்து 13வது பார்த்தோம்னா இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களோட நகல், அதாவது எந்தெந்த சர்டிஃபிகேட்டை இணைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்டிருக்காங்க. கல்வி சான்றிதழ் வந்து இணைக்கிறோம் அப்படின்னா ஆம் அப்படிங்கிறதுல டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க. அடுத்து நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்டு, கல்வி சான்றிதழ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை அனுப்புகிறோம் அப்படின்னா அதையுமே டிக் கொடுத்துருங்க. அனுப்புறீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க. அடுத்து சாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ், ஆதார் அட்டை, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிவு எண், இந்த மாதிரி நிறையா டாபிக் கொடுத்துருக்காங்களே இதில். இது நீங்கள் அனுப்புகிறீங்க, இந்த சர்டிஃபிகேட்லாம் என் ஜெராக்ஸ் அனுப்புகிறீங்களோ அது எல்லாத்தையுமே டிக் கொடுத்துருங்க, ஆம் கொடுங்க. இல்லாத சர்டிஃபிகேட்டுக்கு நேராக வந்து அந்தந்த பாக்ஸில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து வந்து மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல் அனைத்தும் உண்மையானவை என்றும் பிற்காலத்தில் தவறான தகவல் என்று அறிய வந்தால் நிர்வாகத்தால் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படுவேன், அதாவது நிர்வாகம் என்ன டிசிஷன் மேக் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க. டேட்டு பிளேஸு கொடுத்துட்டு விண்ணப்பதாரரோட கையொப்பம் கேட்டிருக்காங்க, உங்களோட சிக்னேச்சர் கொடுத்துருங்க. அடுத்து வந்து அப்ரிவேஷன் ஷார்ட் ஃபார்ம் இருக்குல்லையே அதை கொடுத்துருக்காங்க. தெரியல அப்படின்னா இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து முன்னுரிமை அடிப்படையிலான விண்ணப்பம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வந்து முன்னுரிமை அற்றவர்களுக்கான விண்ணப்ப படிவம் பார்க்கலாம். அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கான விண்ணப்பம், இது வந்து முன்னுரிமையற்ற விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க. நான் ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஊதியம் பார்த்தோம்னா அதே 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய் லெவல் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அதை வந்து ஒட்டிடுங்க. அடுத்து வந்து விண்ணப்பதாரரோட பேர் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து கொடுக்கணும், கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து தந்தை பேர் கேட்டிருக்காங்க, தந்தையோட பேர் கொடுத்துருங்க. அடுத்து பிறந்த நாள் கொடுத்துருக்குறாங்க, அதை கொடுத்துருங்க. அடுத்து வந்து 1/7/2024 அன்று உங்களோட வயது என்ன அப்படின்னு சொல்லி இதில் கேட்டிருக்காங்க. அதாவது குறைந்தபட்ச வயது வரம்புன்னு பார்த்தோம்னா 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க, அதை கொஞ்சம் பார்த்துட்டு எந்தெந்த கேட்டகரிக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களோட வயது வந்து இதில் என்ன வயது அப்படிங்கிறத வந்து இதில் எழுதிருங்க. அடுத்து மதம் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து சாதியின் இனம், நீங்கள் எந்த கேட்டகரியில் வாரீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதை அடுத்து வந்து கம்யூனிட்டி நேமு, சாதியோட பேர் கேட்டிருக்காங்க, அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து வேலைவாய்ப்பு பதிவு எண் கொடுத்துருக்குறாங்க, இருந்தால் வந்து அதை குறிப்பிடவும் சொல்லி கேட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை வந்து இதில் நீங்கள் எழுதணும். அடுத்து நிரந்தர முகவரி கொடுத்துருக்குறாங்க, நிரந்தர முகவரியில் வந்து உங்களோட அட்ரஸ் எழுதிருங்க. அடுத்து தற்காலிக முகவரி கொடுத்துருக்குறாங்க, அதுலேயுமே உங்களோட அட்ரஸை எழுதிருங்க. ரெண்டுமே சேம் அப்படின்னா சேம் இது கொடுங்க, இல்லை வேறு அப்படின்னா அதையுமே கொடுத்துருங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. கல்வி தகுதி குறைந்தபட்சம் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கும் சரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்குமே சரி குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற வருடம், அதில் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து எஸ்எஸ்எல்சி, அடுத்து பிற தகுதிகள் இருந்துச்சுன்னா அந்த இயர் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க, அதையுமே கொடுத்துருங்க. அடுத்து நம்ம என்னென்னலாம் இணைச்சு அனுப்பணும்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னெல்லாம் நம்ம இணைச்சு அனுப்புகிறோமோ அதெல்லாமே டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கல்வி சான்றிதழ் அனுப்புகிறோம் அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்து பிறந்த தேதி குறிப்பிடப்பட்ட கல்வி சான்றிதழ், அரசு சார்ந்த அமைப்பு வழங்கிய பிறப்பு சான்றிதழ் வந்து பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அப்படி இல்லைனா பிறந்த தேதி குறிப்பிடப்பட்ட கல்வி சான்றிதழை நம்ம இதில் ஜாயின் பண்ணி அனுப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை அனுப்புறீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்து சாதி சான்றிதழ் வந்து கேட்குறாங்க, அதை அனுப்புறீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. இது வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஜெராக்ஸ் தான் கொடுக்குறோம், ஒரிஜினல் கிடையாது. அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆவணங்களின் விவரம் வந்து நகல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இருப்பிட சான்றிதழ் கேட்குறாங்க, அதை அனுப்புறீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அடுத்து ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. அடுத்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிவு அட்டை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. அடுத்து வந்து தமிழ் வழியில் கல்வி பயின்றதுக்கான சான்றிதழ் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க, அது இருந்துச்சு அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. தமிழ் வழியில் கல்வி பெற்றதுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை வந்து இது கேட்பாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரை ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்போம், இல்லை ஜாயின் பண்ணி ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் ஓகே தான், ஒரே சர்டிஃபிகேட்டாக வந்துடும். இல்லை தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு தனித்தனியாக படிச்சிருக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டு 5th ஸ்டாண்டர்ட் வர ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அடுத்து 6th to 12th வரை ஒன்றா படிச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இல்லை நம்ம தனித்தனியாக படிச்சிருக்கோம் அப்படின்னா 6th to 10th வர ஒரு சர்டிஃபிகேட்டும் 11th 12th ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் படித்த ஸ்கூலில் வந்து பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. ப்ரௌசிங் சென்டரில் போனீங்கனாலே அதுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க, ஃபுல்லாகவே இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க.
அடுத்து வந்து மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல் இப்போ நம்ம கொடுத்துருக்குற எல்லாமே உண்மையான அந்த சர்டிஃபிகேட் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க. உண்மையானவை என்றும் பிற்காலத்தில் தவறான தகவல் என்று தெரிய வந்தால் நிர்வாகத்தின் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படுகிறேன் என்றும் உறுதியளிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. டேட்டு பிளேஸு கொடுத்துருக்குறாங்க. இதை எழுதிட்டு அடுத்து உங்களோட சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட் கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பதாரோட கையொப்பம் கேட்டிருக்காங்க, கொடுத்துருங்க. அடுத்து வந்து அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு தெரியல அப்படின்னா எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து எப்படி இது டிவைடட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து வெப்சைட் கொடுக்குறாங்க. அதிலே நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். நான் அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுலேயுமே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அந்த லிங்க் வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.